இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய அறிவிப்பால் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் தவித்த பொதுமக்கள் சென்னை ரிசர்வ் வங்கி முன்பு கோஷங்களை எழுப்பினர். 2016 டிசம்பர் 31 அவசர சட்ட எண் 10 படி நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை இந்தியாவில் இல்லாததால் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றும் வாய்ப்பு கிடைக்கப்பெறாதவர்களுக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் மட்டுமே புதிய ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படும் என பிரசுரம் ஒட்டப்பட்டதால் இன்று ரிசர்வ் வங்கிக்கு பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற வந்தவர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் நாளும் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டியவர்கள் மத்திய அரசை எதிர்த்து கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து ரிசர்வ் வங்கி முன்பு திரண்டிருந்த மக்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி தடுப்புகள் அமைத்தனர். பழைய நோட்டு மார்ச் 31 வரைக்கும் மாற்றலாம்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்தோன்னா அவங்க மாற்ற முடியாது சொல்கிறாங்க. ஒன்லி ஃபாரினர்ஸ் அவங்க இதுதான் மாற்றுவோன்னா அப்புறம் இந்த நோட்டை எப்போ மாற்றுறதுன்னு. இந்த 1000 ரூபாய் நோட்டு மாற்றலான்னு வந்து நான் சனிக்கிழமை வந்து திங்கக்கிழமை வந்து வாங்கிக்க சொன்னாங்க. இப்போ வந்து கேட்டால் ஃபாரினர் ஆள் மட்டும் தான் மாற்றுவாங்க, நம்ம இந்த உள்ளூரில் இருந்தால் மாற்ற மாட்டேன்ட்டாங்க. இந்த வருஷம் போட நோட்டு எந்த பேங்க்லேயும் மாற்ற முடியல, எத்தனை மிஷினில் போட ரிட்டர்ன் காட்டுது. இது ரிசர்வ் பேங்க்கில் மாற்றினா மார்ச் 30 டைம் சொன்னாங்க, இப்போ மாற்ற மாட்டேன். அது என்ன பண்ணுறதுனாங்க? காலையில் வந்தப்போ வெளியே நோட்டீஸ் போட்டிருக்கு, ஃபாரினில் இருந்தவங்க மட்டும் தான் மார்ச் 31 வரைக்கும் மாற்ற முடியும், இங்கே இருந்தவங்க வந்து மாற்ற முடியாதுன்ட்டு போட்டிருக்கு. இது வந்து மத்திய அரசு வந்து அன்றைக்கி சொல்லும் போது மார்ச் 31 வரைக்கும் மாற்றலாம் ஆர்பிஐலன்ட்டு தான் சொன்னாங்க. நேற்று நைட்டு வரைக்கும் நான் செய்தியில் பார்த்தப்போ மாற்றிக்கலான்னு தான் போட்டுருந்தாங்க. இன்னைக்கு இங்கே வந்து பார்த்தப்போ தான் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் இப்படி என்ன அர்த்தம்? வந்து சனிக்கிழமை வந்து கேட்டதுக்கு மண்டே வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. மண்டே வந்த உடனே இங்கே புது ரூல்ஸ் இருக்குது. எப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு எப்போ புது நோட்டு வரும்னு தெரியல. அப்படி இருக்கிறவங்க ஏடிஎம்ல ஃபுல் பண்ணி வச்சிருக்கணும் கேஷை. பாதி ஏடிஎம் மூடி இருக்கிற காசு எடுக்க முடியல, பழைய நோட்டு மாற்ற முடியல.